இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பேரின்பத்தை இந்த விஜய கணபதி ஆலய நிர்வாகிகள் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலன்களும் அருளுமாறு வேண்டிக் கொள்வோமாக. எங்கெங்கோ எப்படியோ கும்பாபிஷேகங்கள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம், வருஷாபிஷேகங்கள் செய்யலாம். ஆனால் இந்த இடத்திலே அத்தனை பேரும் ஒருமித்த பக்தியோடு பக்தியை தவிர வேற எதுவும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் இங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கோவிலை 12 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. காரணம், ஒரு வியாழ சுற்று என்பது 12 வருஷம். வியாழன் ஒரு சுற்று வர்றதுக்கு 12 வருடங்கள் ஆகிறது. அப்படி 12 வருடங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய உண்மை. அப்படி 12 வருடங்கள், அதனால்தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வது என்பது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த விதத்திலே மெய்யன்பர்களே, அடுத்த வருடம் மிகப்பெரிய அளவில் இந்த பொள்ளாச்சி மாநகரே வியக்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை நாம் எல்லாம் ஒன்று கூடி நடத்த வேண்டும். அத்தனை பேரும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். தன்னால் முடிந்த பொருளுதவி, உடல் உழைப்பு, பக்தி மற்றும் என்ன முடியுமோ அந்த விதங்களை எல்லாம் செய்து இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நடத்த வேண்டும். ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினால் நமக்கு என்னப்பா பிரயோஜனம்? ஏதோ ஐயர் வர்றாங்க, பூஜை பண்றாங்க, 4 நிர்வாகி இருக்காங்க, இதில் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். ஒரு கும்பாபிஷேகம் செய்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கும். கல்வி நலம், செல்வ நலம், குழந்தை நலம், இன்னும் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஜய கணபதியை இங்கே நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம், கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம். எனவே பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் தங்களால் என்னென்ன முடியுமோ அத்தனையும் அருளி பொருளுதவி மற்றும் அத்தனையும் நல்கி இந்த கும்பாபிஷேகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்த வேண்டும் என்று எல்லோரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலும் மேலும் இந்த கோவில், திருக்கோவில் மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது. நம்ம இந்த கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு விடாமல் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிம்மதி 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 என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த விஜய கணபதி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை எதிர்வரும் ஆண்டு சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் உங்களோடு ஒத்துழைப்போடும் நடத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா